விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2021ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகளை காட்டிலும் 2026ல் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில ஏறக்குறைய 20 கட்சிகள் சங்கமித்துள்ளன. என்ன காரணம்? அதாவது திமுக வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டுல திராவிட சித்தாந்தம் தான் ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 20 கட்சிகளும் திமுக தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்று உள்ளது. அதாவது தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டை தமிழர் சித்தாந்தம் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டை திராவிட சித்தாந்தம் தான் ஆள வேண்டும். அதற்கு பொருத்தமானவர் யார் என்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அண்ணா அறிவாலய திமுக தான் என்பதை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு 20 கட்சிகள் அண்ணா அறிவாலய திமுகவை நோக்கி படையெடுத்து உள்ளது. அதை காட்டிலும் அதிமுகவும் இன்று கபலீகரம் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திமுகவில் இணைந்துள்ளார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டில் தமிழர் சித்தாந்தம் வெற்றி பெறக்கூடாது, தமிழ்நாட்டில் தமிழன் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி மலரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த மெகா கூட்டணி திமுக தலைமையில அமைக்கப்பட்டுள்ளது. இதுவே அதிமுகவிற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வருகிறார். இந்த இடத்துல எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருந்தால் எப்படி இன்றைக்கு திமுகவை நோக்கி 20 கட்சிகள் படையெடுத்து செல்கின்றதோ அதே போல அதிமுகவை நோக்கி 20 கட்சியில் 25 கட்சிகள் படையெடுத்து சென்று இருக்கும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை தமிழர், ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான அதிமுக வென்றுவிடக்கூடாது, பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வென்று ஆட்சி கைப்பற்றி விடக்கூடாது, ஒரு பச்சை தமிழர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பதுல திராவிட சித்தாந்தம் கொண்ட அந்த கட்சிகள் ரொம்ப உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது. அதனால தான் திமுகவில் 20 கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணி, வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஏறக்குறைய 15 கட்சிகள் இருந்தது. அந்த கட்சிகளுக்கு 2021ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மிக குறைவான தொகுதிகள் என்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர்கள் கடந்த 1 ஆண்டுகளாக விமர்சனம் செய்து வந்தனர், கருத்தை தெரிவித்து வந்தனர். ஆனா அந்த கட்சிகள் குறைவான தொகுதிகள் ஒதுக்கினாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டை திராவிட சித்தாந்தம் கொண்ட திமுக தான் ஆள வேண்டும் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் 20 கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து அங்கம் வகித்து வருகிறது. 2021ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அதே கட்சிகள் 2026லும் தொடர்கிறது. 2021ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவான தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக முடிவெடுத்து உள்ளது. இந்த முடிவையும் அந்த 20 கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு உள்ளது. ஏனென்றால் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டை ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்ட திமுக தான் ஆள வேண்டும் என்ற அந்த ஒற்றை புள்ளியில இவங்கெல்லாம் உறுதியாக இருக்கிறார்கள். 20 அரசியல் கட்சிகள் தலைவர்கள் உறுதியாக இருந்தாலும் 8,53,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும். தற்போதுக்கு அதற்கு பொருத்தமானவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பொருத்தமானவர். இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொருத்தமானவர். இந்த இருவரை யாரையாவது ஒருவரை தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் ஆதரித்து வாக்களித்து தமிழகத்தை ஒரு தமிழர் ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஆதரிக்கக்கூடிய தாவேக தலைவர் நடிகர் விஜயை ஆதரித்தாலும் பரவாயில்லை, ஒரு முறை ஆதரித்து வாக்களித்து பாருங்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு ஏற்றபடி, தமிழர்களுக்கு ஏற்றபடி ஆட்சியை தருவாரானால் அவரை நீங்கள் மீண்டும் ஆதரிக்கலாம். இப்போ நீங்க ஆதரிக்க வேண்டிய கட்சி முதல் இடத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. அடுத்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்
அடுத்ததாக தாவேக தலைவர் விஜய். இந்த 3 கட்சியும் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீதும் இந்த இனத்தின் மீதும் மொழியின் மீதும் அக்கறை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றது. திராவிட சித்தாந்தம் கொண்ட திமுக மறைமுகமாக தமிழ்நாட்டை, தமிழர்களை, இந்த இனத்தை, மொழியை அழித்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது தெரியாத தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து வாக்களித்து விட்டார்கள். 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக மக்களை சந்தித்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்தவர்தான் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மீது திமுக மீது அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீதும் அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் திமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்தக்கூடாது என்ற மனநிலையில தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். இதை அறிந்த அண்ணா அறிவாலய திமுகவினர் 2021 15 கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணி, 2026 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணி. ஏனென்றால் இந்த முறை நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதாவது கூட்டணி கட்சிகளை வந்து பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மெகா கூட்டணி வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் என்பது திராவிட சித்தாந்தம் கொண்ட அண்ணா அறிவாலய திமுகவிற்கும் தமிழ் தேசியம் சித்தாந்தம் கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கும், அதே போல இந்த வரிசையில் நம்ம செந்தமிழ் சீமான் அவர்களும் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளப்போகிறாரா அல்லது திராவிட சித்தாந்தம் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளப்போகிறாரா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல்.